நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்டு காஸ்ட். அப்படின்னா என்ன, இந்த புக்கில் இருக்கிற மீனிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்டு காஸ்ட் அண்டு ஸ்டாண்டர்டு காஸ்டிங். அப்போ இது என்ன சொல்லுன்னா, ஸ்டாண்டர்டு காஸ்ட் அஸ் ப்ரீ டிட்டர்மெண்ட் காஸ்ட். என்ன சாமி? அப்போ ப்ரீ டிட்டர்மெண்ட் காஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஸ்டாண்டர்டு காஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ரீ டிட்டர்மெண்ட் காஸ்ட். அப்படின்னா என்னென்னா, மெட்டீரியல் வந்து 5 கிலோ 10 ரூபா. இப்போ ஸ்டாண்டர்டு காஸ்ட் அப்படின்றது என்ன செஞ்சுருங்க, முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க. அப்போ மெட்டீரியலோட 5 கிலோ, ப்ரைஸ் எவ்வளவு? அப்போ ஸ்டாண்டர்டு காஸ்ட் ஒரு மெட்டீரியல் வாங்குறாங்க 50 ரூபாய் செலவாகுதுன்றது ஸ்டாண்டர்டு காஸ்ட் இல்லைங்களா? ஆல் சர்வீசஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆப்ரேஷன் கண்டிஷன். சரி, எப்படிங்க சார் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு சொல்றீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வேலை செய்யும் பொழுது இந்த காஸ்ட் இவ்வளோதான் ஆகணும்னு செஞ்சு முன்னாலேயே என்ன செஞ்சிருவோம், ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருப்போம். நாட் எக்ஸாக்ட், அது நடக்கக்கூடியது அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சரி, 10 பேருக்கு பிரியாணி செய்யுங்கிறீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா, சும்மா ஒரு பிரியாணி 80 ரூபா, ஒரு 800 ரூபா ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அது விலை இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இல்லை ஒரு கட்டடம் கட்டுறீங்க, அந்த கட்டடத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்க, 2000 சொல்லுவீங்க. இப்போ தான் மண் விலை, மணல் விலை, சிமெண்ட் விலை, இரும்பு விலை ஏறினதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அது வந்து எக்ஸ்பிளேஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்களவா 2000 போட்டது ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அப்போ தான் சொல்லுவேன், எக்ஸாம்பிள் மெட்டீரியல் வந்து என்னது ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட்டே வந்து 5 கிலோ 10 ருபீஸ்ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். திடீர்னு மெட்டீரியல் ரேட் வந்து 12 ரூபா மாறிடுச்சு. இப்போ 5 × 12 மாறினோடனே அது என்ன ஆயிடுச்சு, 60 ரூபா மாறிடுச்சு. அப்போ வேரியன்ஸ் எவ்வளவு, 10 ருபீஸ். உங்களுக்கு ஃபேவர் அன்ஃபேவர்னு பார்த்தா அன்ஃபேவர். என்னங்க, ஏன்னா காஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ரேட் எவ்வளோ 50 ரூபாலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு காஸ்டிங்கில் மிக முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? இதுதான் வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட்னு சொல்கிறோம். சரி, எப்படி இந்த ப்ராசஸ் ஆகுது? ஃபிக்ஸடு ஸ்டாண்டர்ட் என்னப்பா, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு வேல்யூவை. அப்போ கம்பேர் வித் ஆக்சுவல். ஆக்சுவல்ன்றது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யும் போது தான் நடக்கும். அப்போ இது வந்து முன்னாலேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், நடக்கக்கூடியது ஆக்சுவல். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது, வேரியன்ஸ். வேரியன்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, டேக் ஆக்ஷன். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு காஸ்டிங். மற்றபடி உள்ள நீங்கள் இவ்வளோதான் படிச்சணும், மேட்ரு என்ன தான் இவ்வளோதான். அப்போ வாட் இஸ் த ஈஸி டிஃபரன்ஸ்னா, ஸ்டாண்டர்டு காஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டு காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் காஸ்ட். இது ஸ்டாண்டர்டு காஸ்ட். ஸ்டாண்டர்டு காஸ்டிங்கிறது வந்து ஹோல் சிஸ்டம். ஸ்டாண்டர்டு காஸ்ட் வந்து ஒரு காஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எவ்வளோ ஃபியூச்சரில் அந்த காஸ்ட் அவ்வளோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது காஸ்ட். காஸ்டிங்கிறது சிஸ்டம், ஹோல் சிஸ்டத்தோட பேர் தானுங்க ஸ்டாண்டர்டு காஸ்டிங். நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டாண்டர்டு காஸ்ட்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க. நேச்சர் நம்பர் சிங்கிள் நம்பராக இருக்கும். பட் இது வந்து ஒரு டெக்னிக். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிறது ஒரு டெக்னிக். பர்பஸ், இது வந்து பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கலாம். என்ன பெஞ்ச் மார்க்னா, இந்த காஸ்டோட வேலை இவ்வளோ 10 ரூபாய், இது வந்து பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம். பட் இந்த காஸ்டிங்கிறது வந்து என்னது, அனலைசிஸ், கண்ட்ரோல் அண்ட் அனலைசிஸ். அப்போ இந்த காஸ்டிங் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் யூசஸ் காஸ்ட் கண்ட்ரோல். என்னங்க, காஸ்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதனால் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நமக்கு வந்து ஒரு ப்ரைஸோட வேல்யூ தெரிஞ்சு வச்சு ஃபியூச்சரில் ப்ரைஸ் ஏற போகுதுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி முன்னாலேயே வச்சுக்கணும். தட் இஸ் வெரி குட். பர்ஃபார்மன்ஸ் வேல்யூஷன். என்னங்க, பட்ஜெட் ப்ரிப்பரேஷன். வாட் இஸ் கால் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ஸ், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் பட்ஜெட். தட் இஸ் pricing decisions and inventory valuation. What is called pricing decisions? Yes, price may increase or decrease. If it is increases, we can get more product. If it is reduces, we cannot store any product. When we need, then they can go and purchase it. That is called pricing decisions. And inventory valuation. What is called inventory valuation? Inventory dump பண்ணலாமா வேணாமா, inventory எங்க ஈஸியாக கிடைக்குது, இப்போ ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டிலாம் inventory கான்செப்ட்ல வந்துடும். காஸ்ட் reduction is primary duty of our cost auditors, because cost reductions means in how many ways, what are the ways to reduce the cost of the expenses. இது காஸ்ட் எப்படி நமக்கு குறைக்கிறதுன்றது நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுருக்குன்னா, அப்போ இந்த காஸ்டிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் தான் யூஸ் ஆகும். அந்த காஸ்டிங் டெக்னிக் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிறது ஒரு டெக்னிக் தானே, அது தெரிஞ்சால் நம்ம என்ன ஆயிரும்,
இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், வாட் இஸ் கால் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்? அக்கௌண்டிங் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தருது? பிகாஸ் யுவர் மெயின் எய்ம் இஸ் டு ரெடியூஸ் தி காஸ்ட், தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட்ஸ் ஆல். சி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லேபர் டைம் வந்து 2 hours, ஆக்சுவல் டைம் வந்து 3 hours கொடுத்தா, பட் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, இன்எஃபிஷியன்சி எஃபிஷியன்சின்னு பார்த்து 2 மணி நேரம் டைம் தரும், ஆனால் 3 மணி நேரம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது இன்எஃபிஷியன்சி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இன்எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டா ப்ரொடக்டிவிட்டி என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஆளை தூக்கிட்டு வேற அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஆளை போடலாம். இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் அவங்க கொடுக்குற ஒரு பிஎன்ல போட்டு கொடுக்குன்ற அது 2 மணி நேரம் ஆகுது, ஆனால் இன்னொருத்தர் 1 மணி நேரத்துல முடிச்சிடறான், இன்னொருத்தர் அரை மணி நேரத்துல முடிச்சுக்கிறான். அப்போ அரை மணி நேரத்துல முடிக்கிறது பெஸ்ட். ஸோ தட் இஸ் கால்டு எஃபிஷியன்சி. புரியுதுங்க இல்லையா? இதெல்லாம் எதுக்கு உதவும்? காஸ்டிங். அப்போ இந்த பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா ஃபிக்ஸிங் ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட், கம்பேரிங் வித் ஆக்சுவல் காஸ்ட், ஃபைண்டிங் ஏ டிஃபரன்ஸ். இதே தான் சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்முலா என்னன்னா வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னங்க? வேரியன்ஸ். ஸோ வை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்காக தேவை சார்? வெரி சிம்பிள், காஸ்ட் கண்ட்ரோல், மெஷர்மெண்ட், இன்எஃபிஷியன்சி செக் பண்ணுறீங்க, அது எஃபிஷியன்சி செக் பண்ணுறீங்க, அப்புறம் பட்ஜெட் சப்போர்ட் பார்ப்போம். இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்க? காஸ்ட் கண்ட்ரோலு, பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன்ஸு, பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அண்ட் எஃபிஷியன்சி செக். சார் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னென்ன இருக்குது? ஐடியல், ப்ராக்டிக்கல், நார்மல், பேசிக். இதெல்லாம் உங்கள் புக்லேயே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். என்னங்க? பர்ஃபெக்ட் கண்டிஷன், நாட் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா ரியலிஸ்டிக், இதான் நம்ம எக்ஸாம் யூஸ் பண்ணுறோம். இதுங்க ப்ராக்டிக்கல் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அடுத்து வந்து நார்மல் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது ஆவரேஜ் கண்டிஷன்ஸ். அடுத்து வந்து பேசிக், ஃபிக்ஸ்டு ஃபார் லாங் டைம் கம்பேரிசன்ஸ். இதான் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா? எஸ், இந்த புத்தகத்தில் இருக்குது பாருங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்ன சொல்கிறோம்? இது டெக்னிக் நம்ம படிச்சாச்சு. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மேனேஜ் பை எக்ஸெப்ஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா என்ன? ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா எஸ்டிமேட் காஸ்ட் நான் சொன்னீங்க, எஸ்டிமேஷன் காஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்து வந்து மானிட்டரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் டைரக்ட் மெட்டீரியல் ப்ரைஸஸ், நம்ம மெட்டீரியல் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரிசோர்ஸ். ரிசோர்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய வளங்களை வச்சு என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி வளங்கள் சொல்லுவாங்க. ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிமிடேஷன் நான் நடத்துகிறேன். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்க்கு யூஸ் ஆகும், யார்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம், டிட்டர்மினேஷன் பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், எஃபிஷியன்சி டார்கெட் யூஸ் பண்ணலாம், வேரியன்ஸ் நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். அப்புறம் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு. என்ன சார் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, அட்டைனபிள் ஸ்டாண்டர்டு காஸ்ட்டு. ஐடியல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, அட்டைனபிள் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, பேசிக் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, கரண்ட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு. இது எதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்? ஐடியல், ப்ராக்டிக்கல், நார்மல் அண்டு பேசிக். இந்த 4 பாயிண்ட் நீங்கள் ரொம்ப படிச்சுக்கணும். எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் தியரி பார்ட்டில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம சமூக வரையே என்ன செய்ய முடியும், போக முடியும். எஸ். அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. என்னங்க? பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கிட்டத்தட்ட என்னதான் ஒன்று தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் டெக்னிக்கு யூஸ் டு செட் ப்ரீடிட்டர்மைன்ட் காஸ்ட், பட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ஸ் இன்வால்வ்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளான். என்னங்க? ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறது. ஃபோக்கஸ் ஆன் ப்ரீடிட்டர்மைன்ட் காஸ்ட்டில் மட்டும்தான் இருப்பான். ஆனால் இவன் வந்து என்னது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் இருப்பான். டைம் ஹரிசன் ஷார்ட் டைம் இன் நேச்சர்ஸ், கேன் பி ஷார்ட் டைமாக இருக்கலாம் அல்லது லாங் டைமாக இருக்கலாம். பர்பஸ் primarily aimed at cost control and performance of evaluation. இது வந்து பிளானிங், கோஆர்டினேட்டிங், ஓவரால் ஃபங்க்ஷன் தான் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸ்கோப் primarily used in manufacturing industries. இது அப்ளிகபிள் டு எல்லா இது சர்வீஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், பட்ஜெட் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து மேனுஃபேக்சரிங் மட்டும் யூஸ் பண்ண முடியும். லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, பட் இதில் என்னது மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரோலிங் காஸ்ட் த்ரூ வேரியன்ஸ் தான், பட் இது கண்ட்ரோலிங் ஓவரால் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், எவாலுவேட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் வேரியன்ஸ். இது வந்து ஆக்சுவல் அண்டு பட்ஜெட் ஃபிகர்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் கேட்டகரிஸ். அப்போ இது வந்து எல்லாமே காஸ்ட்டாக இருக்கும், இது வந்து எல்லாமே என்னவா இருக்கும், அவ்வளோதான். வேறு சிம்பிள். இது வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னங்க, வேரியன்ஸ். என்னங்க வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் வேரியன்ஸ்னாவே என்னென்னா
ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் வேரியன்ஸ். திஸ் இஸ் கோர் எக்ஸாம். இதுதான் எக்ஸாம் பார்த்து வரக்கூடியது. திஸ் இஸ் த கோர் எக்ஸாம் ஏரியா. அதில் மெட்டீரியல் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ வேரியன்ஸ்னால் என்னப்பா சொல்லுங்க? ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? வேரியன்ஸ். அதனால் அது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சி அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வேரியன்ஸ்னா டோட்டல் காஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் இல்லையா? இதுதானே ஃபார்முலா உங்களுக்கு. டோட்டல் சேல்ஸு மைனஸ் டோட்டல் காஸ்ட். வாட் இஸ் கால்டு ப்ராஃபிட். என்னங்க? அப்போ வேரியன்ஸ் வரலாமா இல்லையா? ப்ராஃபிட்டு எப்படி வரும்? டோட்டல் சேல்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும், ஆக்சுவல் இருக்கும். டோட்டல் காஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும், ஆக்சுவல் இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? சரி, இதுதான் நம்ம இந்த பாடத்தில் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸு, டைரக்ட் லேபரு, டைரக்ட் மெட்டீரியலு, வேரியபிள் ஓவர்ஹெட்டு, ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸு, சேல்ஸு குவான்டிட்டி வேரியன்ஸ். அப்போ அவ்வளோதான் இருக்குல்லே. ரொம்ப சிம்பிள். இது மூணாக பிரிச்சுக்கணும். இது மனப்படம் பண்ணலாம் தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக பிரிச்சுக்கலாம். எப்படிங்க? திருப்பி சொல்லுங்கள். நான் சிம்பிளாக பிரித்து கொடுத்துட்டேன். சேல்ஸ் இங்கே இருக்கும். சேல்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அதான் பாம்லா. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் தாங்க ப்ராஃபிட்டு. ஆமாம் இல்லைங்களா? இந்த டோட்டல் காஸ்ட் தான் நம்ம என்னவா பிரிக்கிறோம்? லேபர், சொல்லுங்க, மெட்டீரியல், அடுத்தது ஓவர்ஹெட்ஸ். மறந்துடாதீங்க, என்ன சொல்ல முடியுதுங்க. அப்போ லேபர், ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸு, வேரியபிள், எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? அப்போ இவ்வளோதான் நம்ம பாடம் முடிஞ்சு போச்சு. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். சேல்ஸ் குவான்டிட்டி, ப்ரைஸ், காஸ்ட் லேபர், மெட்டீரியல், ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். மொத்தமே அந்த பாடம் முடிஞ்சு. இதில் வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. ஸ்டாண்டர்டு, ஆக்சுவல். இது பேர் என்னங்க? ஸ்டாண்டர்டோட ஆக்சுவல் குறவாக இருக்குதா இன்க்ரீஸ் ஆகுதா? அதிகமாக இருந்தால் வேரியன்ஸு, குறவாக இருந்தால் ஃபேவரபிள். அவ்வளோதான் லாஜிக். இது எதோ கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் சம்மில் பார்க்கும்பொழுது கான்செப்சுவலாக இதை அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் எப்படி நம்ம சம்மில் போய் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து, அப்போ இந்த சார்ட் நீங்கள் பைஹார்ட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ். இஃப் யூ பைஹார்ட் திஸ் சார்ட், very very useful to understand the concept hereafter what I said. Okay. Favorable. What do you mean by favorable? Favorable variance is achieved when the actual performance is better than the expected results. அவன் என்ன சொல்ல? ஃபேவரபிள் எப்போ நமக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அதை விட நமக்கு பெட்டரா கிடைச்சிருக்குது. அட்வர்ஸ்னா அட்வான்ஸ் இஸ் அச்சீவ்டு when the actual performance worse than expected. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒர்ஸ்டா இருக்குது. அப்போ இது என்னங்க? அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேரியன்சஸ், அதில் வந்து நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் இல்லையா? அதுதானே இப்போ ஆப்ஷன் அதானே போட்டுக்குது. லேபரு, மெட்டீரியல், லேபரு. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் என்னங்க? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸு, மெட்டீரியல் ப்ரைஸு வேரியன்ஸ் என்னங்க? அதானே வந்துருக்குது. இங்கே எதனை போடுறாங்க பாருங்க மேலே. மெட்டீரியல் ப்ரைஸு, யூசேஜஸ். மெட்டீரியல் காஸ்ட், ப்ரைஸ் டு யூசேஜஸ். மெட்டீரியல் ப்ரைஸ் காஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதே மாதிரி லேபர், லேபர் ரேட்டு தான் சொல்லுவாங்க, ப்ரைஸ் சொல்ல மாட்டோம். லேபர் ப்ரைஸ் சொல்லுவோம், லேபர் ரேட்டு. லேபருக்கு எஃபிஷியன்சி தான், அங்கே யூசேஜ் வராது. லேபர் எஃபிஷியன்சி. வேரியபிள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், எஃபிஷியன்சி. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ்ல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வரும், பட் ஆனால் வால்யூம் வேரியன்ஸ் வருங்க. வால்யூம் எந்த வால்யூமுக்கு தகுந்த மாதிரி தானே ஃபிக்ஸ்டு. அப்போ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேல்ஸ் மார்ஜின், ப்ரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ். இந்த யூசேஜ் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி வால்யூம் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ் படிப்பீங்க. அடுத்து சேல்ஸ் மார்ஜின் வந்து என்ன சொல்லுவாங்க? மிக்ஸ் வேரியன்ஸ், வால்யூம் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரே பாயிண்ட் தான். மெட்டீரியல் வேரியன்ஸ் தான். அதுக்குள்ளே இத்தனையும் என்ன செய்ய அடங்கியிருக்குது. அதை எப்படி சம்மில் நம்ம கொண்டு வர்றது அப்படின்றது முக்கியமான விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன சொல்றான்?
மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்டு மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. என்னங்க மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அடுத்தது இங்க main objective is to find the difference between the standard cost of material used for productions and actual cost of materials used. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து மெட்டீரியல் காஸ்ட் போகிறத தவிர நம்ம ஒரு பிரேக் கொடுத்துட்டு அங்கே உள்ள போகலாம்.